நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வியா ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் காலையில் துர்க்கையை பற்றி பேசணும், சாயந்தரமும் துர்க்கையை பற்றி பேசிடலான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். கிருஷ்ணமார்கிட்ட பேசின்னு இருக்கும்போது ஹீ பிலாங்ஸ் டு இஞ்சட்டின்ற ஊர் அவருக்கு, ஆந்திர பிரதேஷில். அதாவது அவள் அம்மா எல்லாம் பிறந்த ஊர்லாம் வந்து விஜயவாடா. நான் விஜயவாடாவுக்கு ஒரே ஒரு தடவை போயிருக்கேன். நம்ம டாப்பேல் பணிபுரியும் போது ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தோம் டீலர்ஷிப்பில். ஸோ அந்த 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 நேரத்தில் முதல் நாள் இந்த ரிசப்ஷனுக்கெல்லாம் முன்னாடி மலை மேலே ஏறி பார்த்துட்டு வந்துட்டோம். அம்பாளை பார்த்தாச்சு, இந்த கிருஷ்ணாநிதி பார்த்தாச்சு. மலை பெரிய பிரம்மாண்ட மலை சொல்ல முடியாது. இந்த மலைகள்லாம் இந்த பாறைகள்லாம் விழுந்து சொல்லிட்டு பலை போட்டு மூடியிருக்கான். கம்பி பலையே கட்டியிருக்கான். பாறைகள் எல்லாம் வந்து இந்திரகீலி மலை, இந்திரகீல மலைன்னு பேர் இந்த மலை பேர். ஏன்னா கிருதயுகத்திலேயே அந்த மலை. இப்போ நம்ம சொல்கிறோமே, திருவண்ணாமலை சொல்லுவோம் சோனாச்சலம், இந்த சலம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அருணாச்சலத்தை. ஸோ அதே மாதிரி விஜயவாடா மலை இருந்து இந்திரகீல மலை வந்து ஒரு யக்ஷனால் அவன் தபஸ் பண்ணி அங்கேயே இருக்கான். அம்பாள் அப்படியே குறித்து தபஸ் பண்ணுறான். பல 100 ஆண்டுகள் தபஸ் பண்ணும்போது அம்பாள் பிரசன்னமாயிருந்த உன் ஹிருதயத்திலேயே நான் இருக்கேன்ற அம்பாள் சொல்லி அவனுக்கு அனுகிரகம் பண்ணதா ஐதீகம். அவன் பேர்லேயே அந்த மலை இருக்குது. அந்த இந்திரகீல மலை தான் பேர், அந்த மலை பேர். அதில் தான் அந்த கனகதுர்க்கை இருக்கா. கனகதுர்க்கைன்றது நான் கூட சரி, அது சின்ன ஒரு வெள்ளி மண்டபம் மாட்டம் காமிச்சிருப்பான் கூட. ஏதோ சின்னதாக ஒரு 4 அடி 5 அடி 10 அடி உயரம் அம்பாளே ஒரு வாசப்படி உயரத்துக்கு இருக்கு அம்பாள். புடைப்பு சிற்பம் தான், ஒரு பாறையில் குடைஞ்சிருக்காத. அது வந்து கிட்டத்தட்ட இந்த பாறையினுடைய சைஸே ஒரு 10 அடிக்கு மேலே இருக்கும் போல இருக்கு. அதில் அம்பாளோட உருவமே 7-8 அடி உயரம் இருக்கும். புடைப்பு சிற்பம் தான். அந்த புடைப்பு சிற்பத்துக்கு எப்படி புடவை கட்டுறாது ரொம்ப ஆச்சு. அங்கெல்லாம் ஆந்திர பிரதேஷில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும். நீங்கள் எப்பயுமே மஞ்சள் காப்பு பண்ணியிருப்பான். முகத்துக்கெல்லாம் மஞ்சள் காப்பு தான் இருக்கும். தமிழ்நாட்டில் பண்ணுறதே கிடையாது. கர்நாடகாவில் அப்படி அந்த மஞ்சளை கொஞ்சம் 2 சைடு பட்டை போட்டிருப்பாள். கன்னத்தில் இது போட்ட மாதிரி, இந்த நலங்கு வைக்கிறாள் அந்த மாதிரி பண்ணி விட்ருவா. ஆனால் ஆந்திர பிரதேசத்தில் இருக்க எல்லா அம்மன் சன்னதிக்கும் அரைச்ச மஞ்சளை வந்து நல்லா அப்புறம் அப்படியே அந்த கனகதுர்கா வந்து உண்மையாகவே வந்து என்ன அழகு, எவ்வளோ ஒரு பூஷணிக்காய் சைஸுக்கு இருக்குது முகம். பெரிய பெரிய பூஷணிக்காய் சைஸே இருக்குது. ஐ வாஸ் ஸ்டன்ட் ஆக்சுவலி. அதனால் ஆசைப்பட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 5 மணிக்கே நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனோம். திருப்பி செகண்ட் டைம். முதல் நாள் ராத்திரி போனது 10ஆம் தேதி. செகண்ட் டைமு போனேன் விஜயவாடாக்கு, அந்த மலை இந்திரகீல மலைக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன் அந்த மாதிரி வந்தது விஜயவாடா அப்படி இருந்ததுன்னா, தெர் ஆர் 2 திங்ஸ். சில புராணங்களில் வந்து ஸ்ரீசைலத்தில் தான் வந்து பாசுபதாஸ்திரம் கொடுத்தா மாதிரி சொல்லப்படுறது. ஆனால் இங்கே தான் இந்த மலையில் தான் வந்து அர்ஜுனன் தபஸ் பண்ணா. இந்த கிருஷ்ண பரமாத்மா மகாபாரத போரில் இந்த இந்திரகீல மலையில் போய் தபஸ் பண்ணுன்றார். இங்கே தான் தபஸ் பண்ணால் இங்கே தான் வந்து கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் பரமேஸ்வரருக்கும் சண்டையெல்லாம் வந்ததெல்லாம் இங்கே தான் சொல்லப்படுறது. இங்கே தான் அர்ஜுனருக்கு ஒரு பேர் விஜயன் பேர். ஸோ அந்த விஜயவாடிக்கா தான் அந்த ஊர் பேர் சொல்ல, விஜயவாடிக்கா. அது பிற்காலத்தை மறி விஜயவாடான்னு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி அர்ஜுனன் பாசுபதம் பெற்றதுனால அந்த பெரிய செல்வ செழிப்பான இடம் அது. அது வந்து நோ டவுட்டு. ஏன்னா அம்பாள் வந்து தங்கத்தை வருஷிச்சிருக்கா பாருங்கள். இது வந்து தங்க காப்பில் இருக்க அம்பாள் உயரமே கிட்டத்தட்ட 8 அடி இருக்கும் கிட்டத்தட்ட. அது மகிஷாசுர பத்தினி தோற்றம் தான் அது. பட் பாருங்க அப்படி இருக்கா. மூஞ்சி முழுக்க மஞ்சளை பூசி வச்சிருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் அது ஃபாலோ பண்ணுறான்னு தெரியல, பண்ண மாட்டேன்றா. நின்ற கோலம் தான் இருக்கா அம்பாள். காலை பாருங்கள் எப்படி வச்சுருக்கா. தங்க கவசத்தில் இருக்கா அம்பாள். பலவிதமான புஷ்பாலங்காரங்கள்லாம் பண்ணியிருக்கா. அம்பாளோட காலடியில் 2 மகாமேரு இருக்குது. ஒன்று வந்து தாருவில் பண்ணிந்து, இந்த மஞ்சள் கலரில் இருக்கு இல்லையா தாரு. அடுத்தது வந்து இந்த பக்கத்தில் கருங்கல் ஏர் ஒன்று இருக்குது. தாரு ஒன்று
தாருல பண்ணியதுக்கு வந்து மஞ்சப்பொடியில் இது அர்ச்சனை பண்ணுறா. இது குங்குமத்தை அர்ச்சனை பண்ணுறா. கருங்கல்ல இருக்க வந்து கல்லில் பண்ணது இது இந்த மகாமேரு. ரெண்டுத்துக்குமே அர்ச்சனை நடக்கிறது. இந்த கிட்டத்தட்ட இந்த மண்டபம் அந்த ப்ரொட்ரூடான ஃபிகருக்கு வெளியில் மண்டபம் பண்ணியிருக்கா. ஆட்கள்லாம் அந்த அம்பாளுடைய இடுப்பளவு தான் வருவா. நின்று பார்த்தா அது உட்காந்த மாதிரிலாம் அலங்காரம்லாம் பண்ணியிருக்கா பாருங்க. ஆக்சுவலி நிற்கிற அம்பாள் இங்கே உட்காந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணியிருக்கா. ஸோ இந்த மாதிரி சொல்லப்படுறது. அம்பாளுடைய வெவ்வேறு ரூபங்கள் இது. கனகதுர்க்கையுடைய வெவ்வேறு அலங்காரம். இது படம். அம்பாளுடைய ரியல் ரூபம் அப்படிதான் இருக்கு. அசர்ன காலை போட்டு மதிக்கிற சிம்மம் இருக்கு பக்கத்தில் பாருங்க. 8 கையோடு இருக்கா அம்பாள். இது வனதுர்கான்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறேன். ஸோ கம்மிட் டு சப்ஜெக்டு. இந்த அம்பாள் வந்து ரொம்ப கிருதயுகத்திலே இருக்கான்னு சொல்லப்படுறது. இந்த மாதிரி அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுக்கறதுக்கு இவ தான் முக்கிய காரணமாக இருக்கான்னு சொல்லப்படுறது. அம்பாள் வந்து அவ்வளோ சக்தி உள்ளவ. இவாளை வழிபடாத பெண்மணிகளே இருக்க மாட்டான் ஆந்திர பிரதேசத்தில். எல்லாரும் விஜயவாடாவில் போய் கனகதுர்காவை இதில் கிருதயுகத்தில் வந்து துர்கா தான் பேர் இவளுக்கு. இந்த கனகதுர்கையில் பேரெல்லாம் வரல. பிற்காலத்தில் என்ன ஆயிருக்குன்னா இவள் கனகத்தையே வர்ஷிச்சிருக்கா. அம்பாள் வந்து கனக வருஷம் தங்க மழையே பெய்விச்சான்னு சொல்லப்படுறது. அதனால தான் கனகதுர்கா அப்படி பேர். அதையும் சொல்லப்படுறது. ஒன்றாவது இது வந்து அம்பாள் வந்து அப்படியே தங்கத்தை மழையாக பெய்ய வச்சிருக்கா அந்த இடத்துல சொல்லியிருக்கு. அப்புறமா வந்து சமீப காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கிருஷ்ணகுமார் ஷேர் பண்ணியிருந்தார். அவர் தான் இந்த இதெல்லாம் அனுப்பிச்சார் எனக்கு. என்னென்னா 1960s ஒரு ரிக்ஷாக்காரன் அந்த ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு ஊர் மலைக்கு ஒட்டியே ஒரு சின்ன ஒரு டவுன் இருக்குது. அங்கே வந்து இரவு நேரத்தில் அந்த ரிக்ஷாக்காரன் சைக்கிள் ரிக்ஷா அவன் இருக்கான். ஒரு நல்ல சுமங்கலி லட்சணமாக அந்த திரையரங்கு ஒன்று வந்துருக்கு. அது வாசலில் வந்து நிற்கிறா. ராத்திரி 10 மணி இருக்கும். மாதிரி யாருமே இல்லை. இப்போ என்னை வீட்டுக்கு போகிறோம், என்னை கொண்டு விட்றியான்ற. சரிம்மா ஏறுங்கன்றா. எங்கே போகிறோன்னா இந்த கோவில் இருக்கிற இடத்த காமிச்சு அந்த படிக்கட்டு வரைக்கும் கொண்டு விட எனக்கு போகுதுன்னு இருக்கா. ஸோ அந்த படிக்கட்டு வரைக்கும் கொண்டு விடுறான். அவளை கொண்டு விட்டு இறங்கி காசு கூட வாங்கலை. ஏன்னோ மயக்கத்தில் அவளை பார்த்துட்டு ஒரு புலகாங்கியத்தில் இருக்கான் அவன். அவளை இறக்கி விட்டு இப்படி திரும்பி யூட்டர்ன் எடுத்து இப்படி வரா. பார்த்தா அவள் அப்படியே படிக்கட்டு போய் அப்படியே மறைஞ்சி போயிட்டான் அம்பாள். அப்படியே உள்ளே போய் மறைஞ்சி போயிடுறா. ஸோ வந்து தேவி சக்தியோடு பின்னாடி ரிக்ஷாவை திரும்பி பார்த்தா ஒரே தங்க காசா கொட்டி கிடக்கு ரிக்ஷா உள்ள. இது 1960s நடந்த ஸ்டோரி. விஜயவாடாவில் நடந்திருக்கு. பல அற்புதங்கள். விஜயவாடா, தெனாலி, குண்டூர் இங்கெல்லாம் ஸ்ரீவித்யாவை பார்த்துருக்காங்க. நிறைய பேர் இருக்கா. அவள்லாம் வந்து இந்த துர்க்கையை மெயினாக வந்து விடமாட்டாங்க. நம்ம எப்படி வந்து இந்த பட்டீஸ்வரம் துர்க்கையெல்லாம் இங்கே கும்பகோணம் சைடு சொல்கிறோமோ, கனகதுர்கா வந்து வெரி ஃபேமஸ் இன் விஜயவாடா. விஜயவாடா செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு காரணமே அவள் தான் சொல்லப்படுது. உண்மைதான், சத்தியமான உண்மை அது. அந்த கோபுர கலசம், அந்த கலசம் மட்டும் இல்லை, இந்த கருவறை விமானமே தங்கத்தில் தான் இருக்குது. நான் பார்த்தேன், கொடி மேலே தங்கத்தில் இருக்குது. தனி வைப்ரேஷன் இருக்குது. புஷ்பங்கள் நவராத்திரி போது ஒவ்வொரு லட்சாட்சியம் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு பூ. இன்றைக்கி பன்னீர் ரோஸ்னா நாளைக்கு சம்பங்கி, இன்னொரு நாள் மல்லி, அது மாதிரி நடக்கிறது. ஸோ பட்டு பீதாம்பரம்லாம் பண்ணி கட்டி இவ்வளோ இதோ கொண்டாடுறா. ஆந்திர பிரதேஷ் பெண்மணிகளுக்கு அவள் வந்து கண்கண்ட தெய்வமாக வரப்பிரசாதியாக இருக்கா சொல்லிருக்கு கனகதுர்கா. ஸோ அந்த இந்திரகீலகன்ற அந்த யக்ஷனால் தபஸ் பண்ணி அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அங்கே வந்துக்கா. அப்போ ஒரு காலத்தில் வந்து
அவளே ராத்திரிலாம் உலா வருவான்னு சொல்லப்படுது. எப்படி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை சொல்கிறாளோ அதே மாதிரி விஜயவாடாவில் அந்த அம்பாள் பண்ணிருக்காங்க. ஆதிசங்கர் த்ரூ பாரத தேசம் 3 முறை சுற்றிட்டு வந்திருக்காரு. அது மாதிரி வரும்போது விஜயவாடாவுக்கு வந்து மாதிரி அம்பாள் உக்கிரமாக சொல்லிட்டு ஆதிசங்கரை வந்து அம்பாவை சாந்தப்படுத்தியிருக்காரு. அங்கே அந்த ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணியிருக்காருங்க. ஆதிசங்கரால் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணப்பட்ட 1வது டெம்பிள் இஸ் விஜயவாடா கணக்கு துர்கா. இதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ கட்டாயம் அந்த ஆந்திர பிரதேஷ் போகிறவா வந்து இந்த வழியாக போகிறவா தே ஷுட் விசிட் விஜயவாடா. விஜயவாடிக்கா அர்ஜுனனால் தான் அந்த பேர் ஏற்படப்பட்டது சொல்லப்படுறதுங்க. ஸோ உண்மையாகவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. மகாபாரத பீரியடில் 5000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு மகாபாரதம் நடந்து. சரி, ராமாயணம் நடந்து கடைசி ராமாயணம் 3 தடவை ராமாயணம் இருந்த மாதிரி சொல்லப்படுறது. கடைசி தடவை ராமாயணம் நடந்து 6200 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இது வந்து மகாபாரதம் நடந்து 5000 வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் எக்ஸல் வரணும்னா கிருதயுகத்திலேயே எடுத்திருக்கா. அப்புறமா குக்கியமாக இருந்திருக்கா, யாருக்கும் தெரியாத மாதிரியே இருந்திருக்கா மலையில். கிருதயுகம், அப்புறம் வந்து திரேதாயுகம், வியாபரயுகம், கலியுகத்தில் இப்போ வந்து ரொம்ப அம்பாள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கா. கனகத்தை வர்ஷிச்சிருக்கா, நிறைய பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. ஆதிசங்கரே சொல்கிறார் அம்பாளை பற்றி சொல்லும்போது, அவர் தேடி போய் பார்த்த கோவில் இது. பெரிய மலை கிடையாது, படிக்கட்டு வழியாகவும் ஏறி போகலாம், கார் வழியாகவும் போகலாம். நான் 2 தடவை கார்லாம் போனேன். நான் விஜயவாடா போயிருந்தேன். நான் போய் ஒரு 20 இயர்ஸ் இருக்கும் 20 ஒரு லெஸ் தான் தட், அவ்வளோ வருஷங்களாக இருக்கும். நான் டேப்பையில் பண்ணி முடிஞ்சு ரிட்டையர் ஆகி 12-13 வருஷம் ஆகிடுது. அப்போ சர்வீஸில் இருக்கும்போது கடைசி பீரியட் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே கொஞ்சம்ல 15-16 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அந்த விஜயவாடா நான் போய்ட்டு வந்தது. ரொம்ப வரப்பிரசாதி அம்பாள். வாழ்க்கையில் ஒரு முறையாக நம்ம தரிசிக்கணும் கனகதுர்க்கையை. அவ்வளோ அழகாக பிரம்மாண்டம், ஒரு புடைப்பு சிற்பம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு ஆச்சரியமாக தான் இருக்குது எனக்கு. அந்த புடைப்பு சிற்பத்துக்கு எப்படி புடவை கட்டுறான்னு ஒன்றும் ஆச்சரியம். என்ன அழகாக பண்ணியிருக்க அலங்காரங்கள். அந்த கவசத்தை சாத்திடலாம், இதை ஆணி கிணி வச்சுட்டு. புடவை கட்டுறதுலாம் கஷ்டம். புடவை அப்படியே டைட் ரொம்ப அழகாக கட்டியிருக்கா. எத்தனை ப்ளீட்ஸோடலாம் கட்டியிருக்கா. அது எப்படி நிற்கும்னு தெரியல எனக்கு. ஆனால் கட்டாயம் பார்க்க வேண்டியது. சிரிச்சுன்னு இருப்பா அம்பாள் அங்கே. ஸோ 8 கை அம்பாள் இது. ஸோ இதை சொல்லி இந்த விஜயவாடா கனகதுர்க்கையை பற்றி இது முக்கியமாக அவன் சொன்னான். இந்த தர்மவர்தன் சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்திருக்கான். கிருதயத்துக்கு அப்புறமா அவனுடைய மகன் வந்து ரொம்ப ரொம்ப தர்மவானாக இருக்கான். அவனோட பையன் வந்து ஒரு தமையை தேர் எடுத்துகிட்டு வீதி உலா போகிறான். இப்போ ஸ்பீடாக போகிறான். இப்போ இந்த பைக் ரேஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்பீடாக போகும்போது ரோட்டில் ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. அது மேலே ஏற்றி கொண்டு விடுறான் அதை. ஸோ நம்ம அந்த ஆராய்ச்சி மணியில் கட்டியிருக்கா அங்கே அரண்மனை வாசலில். அதை போய் இந்த பெண்மணி பாதி ராத்திரி அடிக்கிறா. அப்போ ராஜாவும் வந்து கேட்குறான், என்னம்மா என்ன ஆச்சுன்னு. இந்த மாதிரி நடந்தது, உங்கள் பிள்ளை தான் குழந்தைய கொண்டான்னு சொல்லி அவன் மரண தண்டனை கொடுத்துட்டான் பையனுக்கு. அந்த குழந்தைய கொண்டுட்டு எல்லாம். அப்போ அம்பாள் பிரசன்னமாகி அவனுக்கு அனுகிரகம் பண்ணதாக கேள்வி. அப்போ சொல்கிறா, நீ உன்னை சோதிக்கதான் நான் வந்தேன்னு சொல்லி அப்போ கனக மழை பெய்ய வைக்கிறான். அந்த நேரத்தான் கனக மழை பெய்கிறது. நீ அவ்வளோ தர்மவானா இருக்க, உன் பிள்ளைக்கு நீ மரண தண்டனை கொடுத்தே சொல்லி நீ வந்து எப்பயுமே என்னோட நெஞ்சில் நிறைஞ்சிருக்கேன்னு சொல்கிறான் அம்பாள். ஏன்னா தர்மவர்தன் அவனால் ஆட்சி செய்யப்பட்ட ஊர் அது. ஸோ இதுவும் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த இது சொல்லும்போது புராணங்கள் சொல்லும்போது இந்த தர்மவர்தன் மனுநீஸ்வரன் ஆட்டம் இருக்குது. இந்த கதை மனுநீஸ்வரன் வந்து இந்த மாட்டு கண்ணுக்குட்டி மேலே ஏற்றிடுறான் மனுநீஸ்வரன் பையன். அதுக்கு பையன் படுக்க வச்சு ஏற்றிடுறான். ஸோ அதே மாதிரி இங்கே விஜயவாடாவில் தர்மவர்தனுடைய பையன் அந்த யுவராஜா அது மாதிரி பண்ணும்போது தான் பையனுக்கு மரண தண்டனை வச்சு அதை நிறைவேற்றும் போது அம்பாள் பிரசன்னமாகிடுற. நீ இவ்வளோ உண்மையாக இருக்கிய, நீ சத்தியவான் தான், நீ பேருக்கேற்ற தர்மவர்தன் சொல்லி அவன் அப்ரிஷியேட் பண்ணி அவனுக்கு கனகப்பட பிரயோகிச்சான்னு சொல்லப்படுறது. இந்த இன்சிடெண்ட்டு விஜயவாடா நடந்து சொல்லப்படுறது. விஜயவாடிக்கான்ற பேர் தான் பிற்காலத்தில் விஜயவாடான்னு ஆர்த்து சொல்லப்படுறது. இந்த மாதிரி செல்வ செழிப்புள்ள ஆந்திர பிரதேசத்தில் நல்ல சகல சௌபாகியங்கள் நிறைந்த இடம். நதிக்கரை ஓரம் அந்த மலை மேலே ஏறினாலும் நதி இப்படியே பரந்த நதி தெரிகிறது. எதிர்த்தா மாதிரி மலை, அதுக்கு அந்த அணைக்கட்டு கட்டி வச்சுருக்கா, அதையும் பார்க்கலாம். யூ ஷுட் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட்
1 or 2 days in Vijayawada whenever you visit. ட்ரெயினில் போகும்போது கொஞ்சம் பார்க்கலாம் தவிர இறங்கி அந்த ஊரில் போய் இருந்து பார்க்கணும். ஒரு க்ஷேத்திரத்தில் இருந்தால் ஒரு நைட் தங்கணும்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி பார்த்துட்டு வாங்க சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.